முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலுவைப்பாதை. சிலுவைப்பாதை என்பது தவ காலங்களில் ஒரு 40 நாள் இருக்கிற அந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை நடக்கிற ஒரு சிறப்பு ஆராதனை, திருப்பலின்னு கூட சொல்லலாம். அப்போ நடக்கிறது தான் சிலுவைப்பாதை. இதை பற்றி நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதாவது எப்படின்னா, இயேசுநாதர் ஒரு சீடனால் காட்டி கொடுக்கப்படுறாரு. அவரை பிடிச்சின்னு போகிறாங்க ஒரு இடத்துல. எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே, அவருக்கு தீர்ப்பு அந்த மன்னரால் சொல்ல முடியல, மக்கள் கிட்ட கொடுத்துட்றாங்க. மக்கள் தீர்ப்பு சொல்கிறாங்க சிலுவையில் அறையின்னு. அதனால் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. இதுதான் நமக்கு தெரியும். அவர் 3ஆம் நாள் உயிர் தெளிந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அதாவது அவர் பட்ட பாடுகளை பற்றி அது யாருமே நினைக்கிறதில்ல. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னா, அவர் மன்னர் அந்த ராஜசபையில் அவர் நிற்க வச்ச ஒரு குற்றவாளி இல்லைன்னு குற்றம் நிரூபிக்கப்படலை. மக்கள் தான் சேர்ந்து அவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்குறாங்க. மன்னர் 40 சவுக்கடி அவர் தண்டனையாக கொடுத்துட்டு அவர் கையை கழுவிட்டு போயிடுறார். இந்த நேரத்தில் தான் இயேசுநாதர் அவரை கட்டி போட்டு, கைகள் 2 கட்டி போட்டு, உடம்புல துணி இல்லாமல் அரை நிர்வாணமாக நிற்க வச்சு அவரை சவுக்கால் அடிக்கிறாங்க. 40 அடி. 1 அடி 2 அடி இல்லைங்க, 40 அடி. 40 அடியும் ஒரு சவுக்குனா 1 அடி தான் விழுவும். ஆனால் அந்த சவுக்கில் 12 கிளை சவுக்குகள் இருக்கும். அதுக்கு முனையில் இரும்பு கொக்கி இருக்கும். அந்த கொக்கியால் ஒரு பைல்வான் மாதிரி ஆள் அடிப்பான். அடித்த உடனே அந்த கொக்கியெல்லாம் போய் முதுகில் மாட்டி வலிக்கும் போது சதை எல்லாம் கிழிஞ்சி ரத்தம் பலபலன்னு ஊற்றும். நினச்சி பாருங்கள், ஒரு அடிக்கு 12 வீதம் 40 அடி. 39 அடியிலேயே நிறுத்திட்டாங்க. சில பேர் அந்த அடி தாங்க முடியாமல் அங்கேயே இறந்துடுவாங்க. அதை முடிஞ்ச உடனே அவர் கையை அவுத்து விட்டுட்டு அவர் நிற்க வச்சு அவருக்கு ஒரு சகப்பை அங்கேயே மாட்டி அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, பரிகாசம் பண்ணி, அவர் தலையில் முள் கிரடத்தை வச்சு அமுக்குறாங்க. அந்த முள் குத்தி ரத்தம் வலியுது, மண்டை ஓட்டிக்கிட்டு. அப்போ அந்த காலத்து முள்ளெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி முள்ளை தான் அவங்க தலையில் வச்சு சொருவுறாங்க. சொருவிட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குமா அந்த சிலுவை. அந்த சிலுவையை எடுத்து அவரை சுமக்க சொல்கிறாங்க. அந்த காலத்தில் சிலுவை பெரும் குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட தண்டனை. அந்த குற்றங்கள் செய்தவங்களுக்கு கழுத்தில் ஒரு கட்டையில் அவங்க செய்த குற்றங்களை போட்டு அதை வச்சு தான் அவங்க தெருவாக இழுத்துட்டு போவாங்க, அடிச்சுட்டு போவாங்க. ஆனால் இவர் என்ன குற்றம்னு தெரியாதனால அந்த பலகை வரவே இல்லை. அவர் எடுத்து பாருங்கள் என்னென்ன நடந்திருக்குதுன்னு. அவர் முதுகு மேலே அதை வச்சு சிலுவையை வச்சு 2.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், போட்டிருக்கு பைபிளில். அந்த வரைக்கும் அவரை நடக்க வைக்கிறாங்க. நடக்க வைக்கும் போது ஒரு 3 முறை அவரால் வெயிட்டு தாங்க முடியாமல், ஏன்னா அடியும் பட்டு ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, கீழே விழுவுறாரு 3 முறை. 3ஆவது முறை ஒரு வழிப்போக்க நீட்டுன்னு போயிட்டு அவன் கொஞ்சம் நேரம் சுமக்கிறான். கல்வாரி மலைக்கு போகிறாங்க, படுக்க வைக்கிறாங்க சிலுவை மேலே, அடிக்கிறாங்க. ஆணி 5 முதல் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குன்றாங்க. அந்த ஆணியை அடித்த உடனே கையில் வெளி சைடு கட்டைக்கு வெளியே வந்துடுது. 2 சைடாக அடிச்சுட்டு காலை 2 ஒன்றாக்கி அதில் ஒரு ஆணியை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அப்படியே சிலுவை திருப்புறாங்க. ஆணி வெளியே வந்திருக்குல்ல, அந்த ஆணியை மடக்கிறாங்க. மடக்கணும் எப்படி இருக்கும் பாருங்கள், நினச்சி பாருங்கள். மடக்கிட்டு நேராக நிற்க வைக்கிறாங்க. அந்த மொத்த வெயிட்டும் அந்த அவர் கையை தான் தாங்கின்னு இருக்குது. அந்த மொத்த உடலோட வெயிட்டும், ஏன்னா உடல்லையும் சரீரத்துலேயும் பலம் போயிடுச்சு. மொத்த வெயிட்டை தாங்கி நிற்கிறாரு. தண்ணின்னு கேட்குறாரு, தண்ணி கொடுக்காம ஏமாத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் அவர் சொல்கிறாரு கடவுள்கிட்ட. அவரே கேட்குறாரு, கடவுளே ஏன் என்னை கைவிட்டேன்னு 3 முறை சொல்லிட்டேன். அங்கே இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறார், அந்த கெட்டவங்க யூதர்களை பார்த்து, இவங்க பாவம் என்ன செய்கிறேன்னே இவங்களுக்கு தெரியல, இவங்கள மன்னிங்கன்னா. அந்த நேரத்துலேயும் ஏசப்பா ஒரு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. அப்போது அவர் அப்படியே இறந்துடுறாரு. ஈட்டி எடுத்து வளாவில் ஒரே குத்துறான் ஒருத்தன். இன்னும் உயிர் இருக்கான்னு பார்க்குறான் கொடியவன். இருந்த கருத்தி சொட்டு ரத்தமும் போயிடுது. அவர் இறந்துடுறார்.
இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் சீடர்களுக்கு உணவு அருந்திய பிறகு, இது என் சரீரம், இதை பிட்டு உங்களுக்கு தருகிறேன் என்கிறார். இன்னொன்று இடத்துல இது என் இரத்தம், இதை பருகுங்கள். அதாவது இதை புசிக்கும் போதும் இதை பருகும் போதும் என்னை நினைவு கூறுங்கள் என்றார். அதாவது நீங்கள் திருவிருந்து எடுக்க போகிறீங்களே, அந்த நேரத்தில் இவர் பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூறணும், நினைக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கான பாவத்தை அவர் சுமந்து, அவர் நமக்கு வர பாவத்தை அவர் ஏற்றிக்கிட்டு அவர் இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவித்தார். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 40 நாள் ஒழுக்கமாக இருந்தால் போதாது. வாழ்நாள் பூரா உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், இதை உண்ணும் போதும் இதை பருகும் போதும் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அதே மாதிரி நீங்கள் அந்த திருவிருந்து எடுக்கும் போது நினைங்க, நம்ம பாவத்தை இனிமேல் செய்யவே கூடாது, கர்த்தருக்கு நல்ல பிள்ளையாக நம்ம இருப்போம்னு முடிவெடுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.